வெள்ள பாதிப்பை விளக்கும் கழுகு பார்வை காட்சி வெளியாக இருக்கிறது. விழுப்புரம் நகர் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அந்த கழுகு பார்வை காட்சி வெளியாக இருக்கிறது. மழையால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் நகர் பகுதியில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அது குறித்தான அந்த கழுகு பார்வை காட்சி வெளியாக இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் விடைக்க கேட்கலாம். வணக்கம் மானஸ்ராஜ், வெள்ள நீர் எந்தெந்த பகுதிகளில் அதிகப்படியாக தேங்கி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த அந்த பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே வெள்ளக்காடாக மாறி இருந்த சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த விழுப்புரம் நகரத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் வீடுகளிலும் விளைநிலங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்களுக்கு மிகவும் சிரமத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 17 நாட்களாக வீடுகளை சூழ்ந்திருக்கிற அந்த மழைநீரானது குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், பள்ளி செல்லுகிற மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் இப்போ தற்பொழுது அந்த மழைநீர் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டதுனால மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது மாவட்டம் முழுவதும் இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து இயல்பு வாழ்க்கை திரும்பி இருந்தாலும் விழுப்புரம் நகர பகுதிகளான அந்த நேதாஜி நகர், லிங்கம் நகர், திருவேங்கட நகர், கணபதி நகர், ஆசிரியர் நகர், சுதாகர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ள நீர் சூழ்ந்து அந்த குடியிருப்பு பகுதியில் தற்பொழுது அந்த சூழ்ந்து இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இந்த இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அந்த எல்லாருமே கீழே அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மேலே மொட்டை மாடியில் நம்ம இப்போ குடியிருக்கிறத பார்க்குறோம். தற்பொழுது அந்த காட்சியை தான் நம்ம கழுகப்பறவையில் நம்ம இப்போ தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 நாட்களாக இந்த வீடுகளிலும் சாலைகளிலும் சூழ்ந்திருக்கிற அந்த வெள்ள பாதிப்பானது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மழைநீரானது மழைநீர் தற்போது அங்கே இருக்கிற பகுதிகளில் கழிவு நீரும் சேர்ந்து கலப்பதால் அந்த தண்ணி நிறம் மாறி அந்த கழிவு நீர் கலப்பதால் மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுகிற நிலையம் காணப்படுகிறது. அநேக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அங்கே சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலிருந்து இரவு நேரங்களிலும் பகல் நேரத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி முழுவதும் பாம்பு மற்றும் அந்த விஷ ஜந்துக்கள் அந்த பகுதியில் நிறைய வருவதாக அந்த பொதுமக்கள் நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட அமைச்சர்கள் எல்லாம் பல்வேறு முறை அந்த இடத்துல தண்ணீர்களை வெளியே ஏற்றினாலும் தொடர்ந்து அந்த பகுதியில் பள்ளம் இருக்கிற பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் தொடர்ந்து நீரானது சூழ்ந்திருக்கிறது. இந்த நீரை நாள்தோறும் வெளியேற்றியிருந்தாலும் அந்த தண்ணீர் மறுபடியும் தேங்கி இருக்கிறத நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து மாவட்ட நகராட்சி விவரங்களுக்கு நன்றி மானஸ்ராஜ்.